ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. ஓய், அப்படி நானும் இருந்துட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இருந்துட முடியாது. அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ராமனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு நாடே இருக்கிறப்போ ராவணனை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு 400 பேர் கூட இல்லாம போயிடுவேன். அந்த 400ல் நானும் ஒருத்தன். இப்ப ராவணனை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்னப்பா? அதான் ராமன் இல்லாம ராமாயணம் இல்லை. சரி, ராவணன் இல்லைன்னா ராமனே இல்லையே. ராவணன் இல்லாத ஒரு ராமாயணத்தை உங்களால நினைச்சு பார்க்க முடியும்? ராமனை நல்லவரா காமிக்கிறதுக்காக, ரொம்ப நல்லவரா காமிக்கிறதுக்காக ராவணனை அயோக்கியனா, பரம அயோக்கியனா காமிச்சாங்க பார்த்தீங்களா? அதாவது எழுதுனவங்களாம் நல்லா தான் எழுதுனாங்க, அதுல எல்லாம் எதுவும் குறையெல்லாம் கிடையாது. அதை எடுத்துக்காட்டுக்காக நமக்கு எடுத்து காட்டினாங்க பார்த்தீங்களா? அவங்க காட்டினதுல தான் விஷயமே இருக்கு. இப்போ ராமரை கடவுளோட அவதாரம், மனுஷனா பிறந்தாருன்னாங்க. அதாவது மனுஷ உருவில கடவுள். ராவணன் மனுஷனா இருந்து எல்லாருக்கும் கடவுளா இருந்தவன். அதை எத்தனை பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. ராம யாரு, ராவண யாரு, நாமெல்லாம் யாரு, நம்மளை எப்படி போர்ட்ராய் பண்ணியிருக்காங்க பத்துருவோமா? மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பு. ராமனை பத்தி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அதை விட ஒரு படி மேல ராவணனையும் சொல்லலாம். மருத்துவன், மாயக்காரன், பாசக்காரன், பராக்கிரமன், இசைப்பிரியன், பதிவிரதன், புறமுதுகிட்டு ஓடாதவன், தஞ்சம் என வந்தோருக்கு சொந்தம் என ஆனவன், வஞ்சம் இல்லாதவன், வாஞ்சை உள்ளவன், ஒப்பற்றவன், லங்கேஸ்வரன், ராவணேஸ்வரன் அலைஸ் ராவணன். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கேப்டன் ஸ்டைல சொல்லலாம். சாதாரண மக்களுக்கு தான் கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும், ராவணனை தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். இப்படித்தான் உண்மையிலேயே ஒரிஜினல் ராவணனை போர்ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதி வச்சிருக்கிறது இதுதான். ராவணனை சாதாரணமான ஆளெல்லாம் சொல்லலை. அதாவது ராமர் அவரையே அவ்வளவு பெருசா சொல்றாங்க அப்படின்னா அவர் கடவுளோட அவதாரம், அப்படிதான் அதுல போர்ட்ரை ஆயிருக்கு. ஆனா ராவணனை அந்த ராமனுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? சாதாரண ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருப்பான். அதான் ராமனுக்கு எந்நேரமும் சுத்தி ராம ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கணும், அப்பதான் ராமனுக்கு வேலை ஓடும். உண்மைதானே? அவர் அந்த மாதிரி ஒரு அரச குடும்பத்திலேருந்து அவரை பேம்பர் பண்ணியே வளர்த்துட்டாங்க. ராமனுக்கும் ராவணனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ராமனை சுத்தி ஆள் இல்லைன்னா ராமனால இயங்க முடியாது. ராவணனை சுத்தி இருக்கிறவங்க ராவணன் இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்களால இயங்க முடியாது. இதுதான் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில அந்த ஒரு வித்தியாசம். இதை யாருமே நமக்கு எங்கேயுமே சொல்ல. பொதுவா ராவணன் அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன தோணும்? ராமாயணம்னு எடுத்துட்டாலே ராம வெளில உடைச்சதை விட ராவண சீதையை தூக்கிட்டு போனதுதான். அப்படித்தான் நமக்கு உள்ளுக்குள்ள பதிச்சு வச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், ராவண சீதையை தூக்கிட்டு போனது ஒரு காமுகனா தான் அவனை காமிச்சிருக்காங்க. ராவணன் என்னைக்குமே ஒரு காமுகனா தான் காமிச்சிருக்காங்க. அவன் எவ்வளவு பெரிய ஒரு அழக, எவ்வளவு பெரிய வீரன். இந்த 10 தலைன்றாங்களா, அது 10 தலை கிடையாது, 10 கலைகள். அதைத்தான் அந்த 10 தலை சேர்ந்தது ஒரு தலைநாயை பத்தியா. 10 கலையிலையும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ராவணன் அடிச்சுக்கிறதுக்கு, பக்தியிலையும் அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படித்தான் சார் போட்டு. ஆனா அதை எவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எப்ப பாரு ராவணனை கிட்டத்தட்ட நம்ம ஊர் மன்சூர் அலிகா மாதிரியே தான் நினைச்சிருக்காங்க. இந்த கட்டிலு மொத்த சீதை தூக்கிட்டு போறது, இதை மட்டும்தான் அவன் தூக்கிட்டு போனான்னாங்கள. தூக்கிட்டு போனதுனால சீதைக்கு என்ன ஆச்சு? சீதையோட கண்ணியம் கூடுச்சு. ராவணனோட கண்ணியம் அதை விட உயர்ந்து நின்றுச்சு. தூக்கிட்டு போனாலே நல்லா பார்த்துக்கங்க. பல பேர் இதை முழுசா முதல்ல சொல்லி முடிச்சிரு. சூப்பர். இந்த மேட்ரை தூக்கிட்டு போன மேட்ரு, அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ரு.
ராமனும் அவங்களோட வகையாக்களும் எப்படி அதை வந்து இது எழுதியிருக்குது, நானா சொல்லல, அவங்க எப்படி வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க, ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துங்க. பொம்பளை பிள்ளைல ஹாரஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார், அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூர்பனகை போறாங்க, போற இடத்துல சூர்பனகை யாரு? ஒரு ராஜவம்சம், அவங்க ஊருக்கு அவங்க ராஜவம்சம், கரெக்டு தானே? இவர் ஒரு ராஜவம்சம், ராமனும் லக்குமனும் ஒரு ராஜவம்சம். அவங்க கிட்ட பார்த்தோன்னே வந்து காதல், கண்டதும் காதல். இவருக்கு மட்டும்தான் வருமா? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், இங்கெல்லாம் நோக்கினா வராதா? அவங்களும் நோக்கியிருக்காங்க, அவங்களுக்கும் வந்திருக்கு. இல்லை அந்த பக்கத்துலேருந்து ரியாக்ஷன் வரல. பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஜென்டிலாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சூர்பனகை வந்து, ஏங்க நான் உங்களை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதான் இவங்க யாரு என்ன ஏது எதுவுமே தெரியாது, பார்த்ததும் பிடிச்சிருக்கு. அதனால ராஜவம்சமாக இருந்தாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் என் விருப்பத்துக்கு குறுக்கெல்லாம் வந்து விழுக மாட்டார், எங்கள் வீட்டிலலாம் அந்த பிரச்சனையெல்லாம் வராது, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கேட்டால் ஒரு மனுஷன் என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? சரிம்மா, ஓகேம்மா, உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லலாம். இல்லைம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அதெல்லாம் முடியாது, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லலாம். அந்த பேச்சுவார்த்தை அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கப்ப இடையில எங்கேருந்தோ லக்குமனை வந்து மூக்கையும் மார்பையும் அழுத்திருக்காப்புல, மூக்கையும் மார்பையும் அழுத்திருக்காப்புல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ராஜ வம்சத்தில் அதாவது ஒரு அரசியலங்குமாரி, உலகத்திலே வந்து வசந்த வரங்களை பெற்ற ஒரு அண்ணன், அதுவும் இல்லாமல் இந்திரலோகம் எல்லா லோகத்தையும் ஆள்ற ஒரு அரசன், 9 கிரகங்களையும் படியில் போட்டு ஆனவன் தான். அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது, திமுரு கொழுப்பு எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவனோட வீர பராக்கிரமங்களை பாருங்க, 9 கிரகங்களையும் ஈசனே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இதை செஞ்சு விடுவாங்க, பட் ஆனால் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் அவனை பண்ண முடியாது, அவனோட திறமைக்கு அது குப்பரை படுக்க போட்டு மேலே ஏறி மிதிச்சுதான் மேலே சிம்மாசனத்தில் போய் உட்காருவாப்புல. அப்பேற்பட்ட ஒரு அசகாய சூரன், அவனை அசுரன்றாங்க, அசகாய சூரன். அப்பேற்பட்ட மனுஷனோட தங்கச்சிய ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்? சிம்பிளா யோசிங்க, அவன் என்ன பண்ணுவான்? கோபம் எந்த ரேஞ்சில் இருக்கும்? வந்து பார்த்துருக்கேன், அப்போ 3 பேர் காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. 3 பேர் இருந்தப்ப கூட இருந்தவங்க இவங்க பண்ண கூட இருக்கிறவங்க குழப்பி விடுறது. அவன் நினச்சிருந்தா எவன்டா என் தங்கச்சியை அடிச்சேன்னு சொல்லி நேரம் அவர் கூட சண்டைக்கு போயிருக்கலாம். பட் ஆனால் ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரி என் வீட்டு பொம்பளையை நீ அசிங்கப்படுத்திட்டியல்ல, வீட்டு பொம்பளைகளை வந்து அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடாமல் தூக்கிட்டு போயிருக்காப்புல. ஆனால் அந்த இடத்துக்கு போய் சேரவே கடவுளுடைய அவதாரமான ராமருக்கு பல நாட்கள் ஆச்சு. அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அவர் கடவுளோட அம்சம் தானே, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் நினச்சிருந்தா உடனே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கலாமே, ஏன் போகல? இல்லை, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை. இருந்தாலும் அங்கே கூட்டி போய் அங்கே வச்சு தொடாமல் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனாருன்னாங்க. அவர் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனாப்பிலையா இல்லை ஒரு ஆங்கிரியில் தூக்கிட்டு போனாப்பிலையான்னு அவருக்கு தான் தெரியும், வால்மீகிக்கு தான் தெரியும். அவரோட அழகுல மயங்கி, மற்றபடி சீதையை மேலேருந்து பார்த்தோன்னே வந்து கவர்ந்து கண்டது, அதாவது நல்லா பதி விரதல் இருக்காங்க, அவரை சொல்லியிருக்காங்க. அவர் ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனது அப்படின்னா சொல்றத நம்ம அதுக்கப்புறம் நம்பிக்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ராவணனை எப்படி 10 நாள் நேருக்கு நேர் போர் போட்டிருக்காங்க சார். கடவுள் 10 நாள் நேருக்கு நேர் போர் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு கதை, வாலியை எப்படி நின்று ஐயா அடிச்சாருன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா வாலிக்கு நேரோட நேராக நின்று யாராவது போட்டி போட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாதி பவர் வந்து வாலிக்கு வந்துடும், அவங்க வந்து கம்மியாயிருவாங்க, இவர் வந்து ரொம்ப அதிகமாக விஸ்வரூபமாக இருப்பார். அதனால மறைஞ்சு நின்று அடிச்சிருக்கார். தர்மப்படி, அவங்களோட ஒரு யுத்த தர்மப்படி, நியாய தர்மப்படி அதெல்லாம் வந்து சரின்றாங்க. நினைச்சு பாருங்களேன் எப்படியெல்லாம் கோத்தூராயிட்டு. ராவணனையும் சாதாரணமான சாட்சியில் 10 நாள் போர் போட்டு இங்கேருந்து ஒரு ஆள் கலண்டு ஓடிச்சாங்க, விபீடனன் சொல்லிட்டு, ராவணனோட 2வது தம்பின்னு நினைக்கிறேன்.
அந்த மனுஷன் கூட போய் நின்று எல்லாத்தையும் கோத்து விட்டுருக்காப்புல. இங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் போனீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட்லாம் இப்போ சொன்னீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். எல்லா ரகசியத்தையும் சொன்னதுக்கப்புறம் அவன் யார்? அவன் அதுக்கப்புறம் அங்கே ரகசியமே ஒன்றும் கிடையாது. அவன் மொத்த படையும் இழந்துடுறான். சதி அத்தனையும். அவரோட பையன் இந்திரஜித்து, அவரால் தான் வந்து சுருண்டாங்க அங்கே ராமனும் லக்குமணனும். போய் வந்தாப்புல ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு எதுக்கு வந்தார்? இதை சமாளிக்க முடியல. அவங்க சொன்ன கதைகள் இது அத்தனையும் சூழ்ச்சியால், ஒட்டுமொத்த சூழ்ச்சியால் அழிக்கப்பட்டது தான் ராவணன். ஒட்டுமொத்த சாதாரண ஒரு மனுஷன் சரிக்கு சமமாக நின்று அப்பேற்பட்ட ஒரு ஆளோட போட்டி போறானா அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அவனைத்தான் இவங்க அத்தனை பேரும் கொலகாரன், காமுக, பொம்பளை பொறுக்கி அப்படித்தான் பேசுறாங்க எல்லாரும். ராவணனெல்லாம் தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்கடா சொல்றாங்களே. ராமன் தான் பெஸ்ட்டு. அதான் ராமராஜ்யம் இந்தியா வடக்குல, இந்தியா பூரா சொல்ல முடியாது, வடக்குல பூரா ஜெகஜோதியா இருக்கு. ஆனால் இங்கே தெற்குல பூஜ்ஜியமாக இருக்கு. ஏன்னா இங்கே ராவணனை லவ் பண்ணுறதை விட ராவணனை லவ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகம் சார். இப்போ சொல்கிறாங்கல்ல இந்தியா முழுக்க ராமராஜ்யம். இதே இந்தியாவில் ராவணனுக்கு கோயில் இருக்கு. ஆந்திரா இருக்கு இல்லையா, ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்கே ரொம்ப விமர்சையாக இருக்கும். சரி, சவுத்தில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நார்த்தில் அதை விட அதிகமாக இருக்குது. இங்கே மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா இருக்குப்பா, லக்னோவில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் ராவணனுக்கும் கோயில்கள் இருக்கு. இப்போ இவங்களோட கன்ஃபியூஷனு எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, தமிழ்நாடு ஆன்மீக பூமின்றாங்க. தமிழ்நாடு ஆன்மீக பூமி, பக்தியில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்றாங்க. இருந்தாலும் இந்த விஷயம் இங்கே ஏன் செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது? இங்கே இப்பன்னு இல்லை, எப்பயுமே அப்படித்தான். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு, அதாவது இது வந்து இந்த ராமாயணமே என்னன்னா வடக்கு தெற்கு ஒரு போட்டியாக தான் வந்து உருவாக்கி இருக்கதா ஒரு தகவலும் உண்டு. ராவணன் இங்கே இருக்கிறவங்களோட அடையாளமாகவும் ராமனும் அங்கே இருக்கிறவங்களோட அடையாளமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க சார், நான் சொல்லலை. இப்போ இந்த ராம லீலா ஃபங்க்ஷன் அவங்க நடத்துகிறாங்க, நாம ஏன் ராவண லீலா நடத்தக்கூடாதுன்னு 60 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிட்டாங்களா ஐயா கருணாநிதி குறிப்பில் இருக்க. அங்கே அந்த ராமலீலா அப்போ ராவணனை வச்சு எரிப்பாங்க. அது எரிக்கிறத படமாக்கி ஊரு பூரா போட்டு காமிச்சு நல்ல குதூகலமாக இருந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஆளு ஐயா அறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் உட்காந்துருக்கப்ப கலைஞர் அண்ணாட்ட கேட்டிருக்காராம், நாம் ஏன் ராமனை எரிச்சு ராவண லீலா கொண்டாடக்கூடாது? கேட்டிருக்காங்க சார் பதிவு. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க செய்கிறாங்க, இவங்களுக்கு பிடிச்சது இவங்க செய்ய வேண்டியது தானே. ஒவ்வொரு இடத்துலையும் மாறும்ல, பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பாங்க? அதை கேட்டிருக்காங்க. எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. அது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும்? இவ்வளவு ஏன் மணியம்மை அவங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க 1974 நினைக்கிறேன். நாங்கள் இதை செஞ்சு அதுக்கு ஆல் ஓவர் இந்தியா பூரா வரவேற்பு கிடைச்சிருக்கு. ராவண லீலா நாங்கள் கொண்டாடுவோம். இதை செய்யக்கூடாது, செஞ்சிருக்குது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அதான் இதுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்கன்னு கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க ராவண லீலாவுக்கெல்லாம். அதான் பக்தர்கள் மனசு புண்படும் நீங்க நினைக்கிறீங்க, அங்கே பகுத்தறிவாளர்கள் மனசு புண்படும் நாங்க நினைக்கிறோம். அங்கேயே பதில் சொல்லியிருக்காரு கலைஞர். இல்லை இப்போ இதை எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா, ஏன் இங்கே எடுபடலை? எல்லாத்துக்கும் இது வந்து அதை சொல்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக ஒரே கடவுள், ஒரே நாடு, ஒரே வீடு, ஒரே காடு, இப்போ ஒரே கடவுள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆனால் நியாயமாக யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு சம்பவத்தை, அதாவது ஒருத்தர் நல்லவனாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சமூகத்தையே கெட்டவனாக காமிக்கிறது எப்படி? அது எந்த அளவுக்கு யாரும் ஒத்துக்குவாங்க? ராவணன் கிட்ட இருக்கிற அந்த பழக்கங்கள் ராமன் கிட்ட இருந்ததா? ராவணன் கிட்ட இருக்க அந்த துணிச்சல் ராமன் கிட்ட இருந்ததா? ராவணன் கிட்ட அந்த உண்மையில அவரை ஒரு வார் லார்டுன்றாங்க, போர் தந்திரத்தில் அவரை அடிச்சுக்கவே முடியாதுன்ட்டு. இவ்வளவு ஏன் சார்
ராவணன் இருக்காப்புல இல்ல, போர்ல இறந்து கலக்கிறப்போ ராவணன் கிட்ட லக்குமணனை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி ராமன் சொன்னதா ஒரு ஸ்டோரி உண்டு. ஏன்னா இந்த போர்க்காலத்திலேயே சுத்தமான ஒரு வீரன் அப்படின்னா அது ராவணன் தான் அப்படின்னு ராம இதை சொல்றப்போ லக்குமண தகச்சு போய் நிற்கிறாப்புல. என்னங்க நீங்களே சேம் சைடு கோல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இட்ஸ் ஆல் கனெக்டட். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. ராமனை கும்பிட்றவங்க ராமனை கும்பிடுங்க, ராமனை கடவுளாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் ராவணை ஒரு நேர்கோட்டில் நின்று வாழ்ந்தாப்புல. உண்மையிலேயே அதான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருந்திருக்கான். பட் ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் இங்கே எதுவும் பெருசாக பேசுறது இல்லை. இனிமேல் நாம் பேசுவோன்ற எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம் இதை பற்றி பேசுவோம். இப்போ சொல்லுங்க, ராமன் பெருசா ராவணன் பெருசா? காந்தி தான் பெருசு தெரியுமா உனக்கு? யார் சொன்னா? இத்தமும் தம்மா துண்டா இருந்தாரு. நேத்து கெத்து அவர் அடிச்சனால வெள்ளக்கார ஓடனா நமக்கு சுதந்திரம் கொடுத்தான். ரூபா நோட்ல யார் போட்டா இருக்கு? யார் போட்டாரு? யார் வாங்கி கொடுத்தா? அதான் காந்தி போட்டா. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வாங்கினது நாங்களாம். ஆனா இவங்க போஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. போனீங்க திரும்பி வந்தீங்களா? போனீங்க திரும்பி வரவே இல்லையா? யார் வர விட்டா? நாங்க இருந்து என்ன பண்ணோம்? அமைதியா இருந்து சுதந்திரம். ஆனா நீ போனியா வந்தியா? அந்த பயத்துல இப்ப வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. பெருசு உனக்கு தெரியாது. நேதாஜி பத்தி தெரியாது, இருக்கிற எல்லாருக்குமே தெரியாது. நேதாஜி தான் கெத்து. அப்புறம் என்ன, நேதாஜி எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காரு. பிச்சு புடுவேன். என்ன பிரச்சனைன்னு சொல்லி யார் நீ? என்னைய பார்த்தா? ஆமா, யார் நீ? நான் தான் ஏரியா பூரா பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்கட்டும், எங்களுக்கு தெரியாது. யார் நீ? இத பாத்து கூட தெரியல. தெரியலையே. நான் தான் சங்கி லீ ரவி. அது நான் சங்கீலி. யோ சங்கீலியா ஒரே வார்த்தையா சொல்லக்கூடாது, பிரிச்சு சொல்லணும். சங்கி லீ ரவி. அது எனக்கு புரியலையே. சங்கி லீனா? யோ புரூஸ் லீ டாங்லி அந்த மாதிரி சங்கீலியா? சரிண்ணே. இதுக்கு வழக்கம் வேணுமா, இதுக்கு வழக்கம் வேணுமா? எங்களுக்கு இதுக்கு தான் வழக்கம் வேணும். முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தது யாரு? டேய் இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இப்படி வா, சால்வ் பண்றது தானே வந்திருக்கா. சொல்லுங்க, கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. இந்தியாவுக்கு யார் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது? இது தெரியாம நீ இத்தனை வருஷமா உட்கார்ந்து இருக்கியா? நீ யார சொல்ற? நான் சொல்றேன் நேதாஜி தான். இல்ல காந்திஜி. நான் சொல்றேன் நேதாஜி. காந்திஜி. வெறும் ரெண்டு பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. மூணாவது இன்னொரு ஆள் இருக்காரு, அவரை சேர்க்காம விட்டுட்டீங்கல. யாரா இருக்கும்? யார் அது? அவர் இல்லன்னா இந்நேரம் நீங்க சுதந்திரத்தை கொண்டாடி இருக்கவே முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அவர் தான்ப்பா. நேதாஜியும் இல்ல, காந்திஜியும் இல்ல, சாஜி. சாஜினா அமலா சாஜி இல்லடா, அது வேற. நான் சொல்றது இந்த சாஜி. இவர் ஆமா சாஜி. நான் கூட ஒரு பேக்கரி பார்த்தேன், சாஜி பேக்கரி. ரொம்ப 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 அது இல்ல, நான் கூட தான் சொல்லுவேன் சாட்சி. போயிட்டு இருக்கடா. அந்த சாஜினா சாவர்கர்ஜி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோ அவர் இல்ல. யோ இப்ப இந்த ரெண்டு பேரும் எதுக்கு உங்களை கலப்பி விட்டுருக்கான்? எதுக்கு? மூணாவதா இன்னொரு ஆளை சேர்க்கறதுக்கு தாண்டா இந்த வேலையை பார்த்திருக்கான். அதான் எஸ்டேட்லயே இல்லையே. நாங்க சொருகுவோம்டா. இல்லன்னா உங்களுக்கு என்ன? இப்ப நாங்க சொருகுவோம், அதை விடுங்க. அதெல்லாம் நாங்க அப்புறமா சொருகிக்கிறோம். இப்ப நீங்க எது பெருசுன்னு அடிச்சு காமிங்க. உங்களுக்கு நாங்கெல்லாம் அடிச்சுக்கங்கடா. காந்திஜியா பேசு. நேதாஜி தான் கெத்து. காந்திஜியா பேசு. நேதாஜி தான் கெத்து. உங்களுக்கு தெரியாது. காந்திஜி தான் பேசு. நீங்க சொல்லுங்க. நேதாஜி தான் கெத்து. காந்திஜி தான் பெருசு. நேதாஜி. காந்திஜி. நம்மள எல்லாம் வீட்டுல அடிக்கடி ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அது 4 பேர் முன்னாடி உட்கார வச்சுதான் பேசுவாங்க. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. சோத்துக்கு தண்டமா, பூமிக்கு பாரமா, ஊரை சுத்திக்கு தெரியுது. இது கட்ட கேட்டுக்கு கூட 4 பேர் வேற அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. இப்ப என்னமோ எல்லாருமா சேர்ந்து அவளை பாக்குறப்ப அந்த நினப்பு வந்துருமோ அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் இருக்கு. இல்லப்பா, இருக்குப்பா. எந்த வேலை வெட்டியும் செய்யாம குட்டி கலாட்டா பண்றதையே ஒரு முக்கியமான வேலையா வச்சுக்கிட்டு இப்படி திரியிறாப்புலயே இவருக்கு யாரு இதை எடுத்து சொல்ல போறா? இப்ப ஐயா போற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவங்கள மைண்ட்ல எப்படி ஓடிட்டு இருக்குன்றியா? அவர் வர்றப்ப போச்சு, இன்னைக்கு என்ன 7:30 இழுக்க போறாப்புலன்னு தெரியல. இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாப்புல. ஆனா பவனுக்கு போய் ட்விட்டர்ல பலாத்துக்காரம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரியே அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டான்னு வைங்கள. ஐயா ஆளுநர் இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க தேவையில்லாம எதையும் தப்பு கணக்கு போட்டு இதோட சேர்த்து ஆன்சர் கொண்டு வந்துடக்கூடாது. ஓகே ஐயா ஆளுநர் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு. அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த நாள் விழா.
அதுக்காக வந்து சிறப்பு உரையாற்றுறதுக்காக ஐயாவை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க ஐயா அகில இந்தியாவே அசந்து போற அளவுக்கு ஒரு கருத்தை அள்ளி தெளிச்சிருக்காப்புல. நம்மளெல்லாம் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி வளர்த்தாங்க ஸ்கூல்ல? இந்தியாவோட தேச தந்தை யார்? ஃபாதர் ஆஃப் த நேஷன். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துனது யார்? யாரு கையில கொடுத்துட்டு போனாங்க? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில், ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுப்பா, மகாத்மா காந்தி. அப்படித்தானே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க எல்லாரையும் இழிச்சவா பயலா வச்சிருக்காங்கடா. இந்தியா பூரா இருக்க எல்லாத்தையும் தான் சொல்றேன். நீங்க சிபிஎஸ்சில படிச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி, இல்ல வேற எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள உங்க அத்தனை பேரையும் முட்டா பயலாக்கி இருக்காங்கடா. காந்திஜி 1942 அப்புறம் அவர் மார்க்கெட்டும் போச்சு, மவுசும் போச்சு. சும்மா மிச்சரை தின்னுக்கிட்டு மிச்ச காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு. அவரை போய் கப்சா அடிச்சு கதையை விட்டு அவர் தான் தூக்கி கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தாரு, போராடி வாங்கினாருன்றீல. இப்ப நான் சொல்றேன், இங்க அத்தனையும் பொய். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னாலதான் உங்களுக்கு விடுதலை கிடைத்தது. இது என்ன தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேல இவங்களுக்கு பாசம் நினைச்சுக்கிட்டு இருக்கிய, காந்திஜி மேல காண்டு. சிம்பிள், வேற எதுவும் கிடையாது. இப்ப இவர் எப்படி கலப்பியிருக்காருன்னா, எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. காந்திஜி பெருசா, நேதாஜி பெருசா? ஏன்னா ரெண்டுக்கும் நம்ம ஊர்ல நிறைய சப்போர்ட் உண்டு. ஆரம்பத்தில் அதாவது எந்த இடத்துலையும் நேதாஜிக்கு சுதந்திர போராட்டத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு எவனுமே சொல்லல. அவர் ஒரு வகையில அவங்கள மிரட்டினாரு, விரட்டினாரு. இவர் ஒரு வகையில அவங்கள மிரட்டினாரு. அவர் அடிச்சு மிரட்டினாரு, இவர் அடிய வாங்கிட்டு மிரட்டினார். அகிம்சை முறையில மிரட்டினார். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனா ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு இவரை கொண்டாந்து இங்க திணிச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? இதுக்கு என்ன? கூடிய சீக்கிரம் வேற எதுக்கோ ஒரு பெரிய விஷயம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, வள்ளுவரை கூப்பிட்டு வச்சாங்க. ராமரோட இது கதையும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ராமரை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ராமரை ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து எதையாச்சும் உணர்ச்சி பூர்வமா கிளப்பி விடுவோமே. அடிச்சுக்கங்கப்பா, என்னப்பா இப்ப நீங்க எல்லாம் நிம்மதியா ஜாலியா இருந்துட்டு அப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? ஆளுநருக்கு எந்த வேலையுமே இல்லை போலப்பா. ரொம்ப ஈஸியா இருக்கு போல ஆளுநர் வேலை. போற இடத்துல எல்லாம் எதையாச்சும் ஒண்ணு கிளப்பி விட்டு போ. இதுக்குதான் மாசம் பொருளைய கலப்புறதுக்கும் கலவரத்தை பண்றதுக்குமே சம்பளமாப்பா? இல்ல கலவரம் பண்றதுதான் கவர்னரோட வேலையில புதுசா ஏதாச்சும் ஒரு சட்டத்தை கிட்டத்தை போட்டிருக்காங்கல்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? இப்ப யாராச்சும் உங்க நேதாஜியை பத்தி பேச சொன்னா என்ன எவ்வளவோ பேசுறதுக்கு இருக்கு. அவரை பத்தி இந்தியாவை அந்த படையை முன்னெடுத்து நடத்தின முதல் வீரன் சொல்லிருக்கலாமே. இந்தியாவை அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு போய் வச்சு ஆங்கிலேயர்கள் அதிர விட்ட ஒரு மனுஷன் சொல்லி இருக்கலாமே. இவன் என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல அடிக்கிறான விட்டு இந்த சைட்ல இருக்கவங்களையே அடிச்சுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இது பெருசா அது பெருசா. உள்ளுக்குள்ள எப்பயுமே பிரச்சனை பண்ணாதான் நாம ஊருக்குள்ள இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு அவங்க வந்துட்டாங்க போல எல்லாரும். இதுக்குள்ள நுழையாது. ஆனா இப்ப சரியான பாயிண்ட், தளபதி மேட்டர் மாதிரி ஆகி போச்சு. இப்ப உண்மை அப்படிதான். தலை பெருசா தளபதி பெருசா? இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் அவங்களே திருந்திட்டாங்க சார். இப்ப புதுசா இவரும் ஒண்ணு வந்து திணிசா திரிக்கிறாப்புல. எங்க இருந்தா உட்காந்து கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. போற போக்குல அதெல்லாம் வந்து ஆன் தி ஸ்பாட்ல ஐயாவோட கிரியேட்டிவ் ஆனது தெரியல. டப்புன்னு கிளப்பி விட்டு போயிட்டாப்புல. ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு சார். இல்ல கொஞ்ச நாள் போனுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். காந்திக்கு தீராத வயிற்று வலி, அவருக்கு அல்சர், உள்ளுக்குள்ள குடல் புண்ணு குத்திக்கிட்டே இருந்திருக்கு. அவரால் வலி தாங்க முடியல. அதனால அவரை கருணை கொலை பண்றதுக்காக ஆளை செலக்ட் பண்றப்போ கோட்சேவை கூட்டிட்டு வந்து குண்டு வாங்குறதுக்கு காசு கொடுத்து, கொலை செய்யறதுக்கு கூலியும் கொடுத்து, கூட்டத்தில் என்னை கொண்டு அவர் காலில் விழுந்து கதர்னாப்புல. அதனால மனசு இறங்கி வேற வழியே இல்லாம கோட்சே அவரை கொன்னுட்டாரு. மற்றபடி கோட்சேக்கும் காந்திக்கும் எந்த விதமான தனிப்பட்ட விரோதமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வாய்ப்பு இருக்கு சார். இதே நேதாஜி இன்னொரு மேட்ரு சொல்லியிருக்காரு தெரியுமா? அதை சேர்த்து சொல்லிருங்களே பாப்போம். அதை அடிச்சு சொல்லுங்க.
அப்போ ஒத்துக்கிறோம் உண்மையிலே நேதாஜி மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம்னு. இந்தியாவிலேருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் RSSன்னு நேதாஜி சொல்லியிருக்காரு. இத ஊரு முழுக்க கத்தி சொல்லுங்க, அப்போ ஒத்துக்கிறோம். எல்லாரும் தேச தந்தைன்னு போய் அப்படி தள்ளி விட்டுலாம், காந்தியே வந்து கழட்டி விட்டுலாம்ன்ற, நேதாஜியை தூக்கி உட்கார வைக்கலாம். சொல்லுங்களேன், RSSஐ அழிப்போம் ஒழிப்போம் சொல்லி பாருங்க. இதுவும் அதே நேதாஜி சொன்னதுதான் சார். ஒரே ஒரு முறை உங்க வாயால அதை சொல்லிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா காதார நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்டிக்கிட்டே இருப்போம் மண்டைய. சொல்றீங்களா? இவர் காந்திஜி இருக்காருல்ல, இது வந்து படிச்சது இருக்குது, தேடிப்பாரு. காந்திஜிய ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்றாங்க 1945 நினைக்கிறேன். அவர் ஏதோ ரேடியோவில் பேசுறப்போ. ஆனா இது அபிஷியலா வந்து கவர்மெண்ட் வந்து டிக்ளேர்லாம் பண்ணல, ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படிலாம் டிக்ளேர் பண்ணல. ஆனா காந்திஜி இறந்தப்போ ஜவஹர்லால் நேரு அதை அனௌன்ஸ் பண்றப்போ we lost our father of the nation சொல்லியிருக்காப்புல. காந்திஜி சொல்லியிருக்காப்புல, சி நேருஜி சொல்லியிருக்காப்புல. இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்மளையே குழப்பி உள்ள விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நாள்ல காந்தின்றது ஒரு கற்பனை கதாபாத்திரம்ப்பா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்க நடக்கல. இவங்களா காந்திஜின்றது ஒரு மித்துன்னு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க, அப்படியே அந்த விஷயம் செத்தும் போயிடும். அதுக்கப்புறம் யாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியாவுக்கு சொல்லுங்க? அவங்கள தவிர வேற யாரால வாங்கி கொடுக்க முடியும்? இப்ப இந்த பிரச்சனை முதல்ல எதுக்கு சார்? இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை எதுக்கு? அப்ப நோட்ல அந்த ஆள் படத்தை போட்டவங்க லூசு பயலா? அவரை வந்து எல்லா இடத்துலயும் உட்கார வச்சிருக்கேன், காந்திஜியை வந்து அல்டிமேட் ஒரு இந்தியன் ஹீரோவா கொண்டாந்து உட்கார வச்சு, அவரை மட்டும்தான் இந்தியன் ஹீரோவா யாருமே வந்து சொல்லல சார். சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட, பேரு தெரியாத, ஊரு தெரியாத, செத்து இன்னமும் பென்ஷனுக்கு படாத பாடுபட்டு இருக்க, அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த அத்தனை பேரோட புள்ளையெல்லாம் எத்தனை பேர் ரோட்ல அலையிறாங்கன்னு தெரியல, பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்குறாங்கன்னு தெரியல, அத்தனை பேருமே சுதந்திர போராட்டத்துக்கான ஹீரோ தான் சார். இவங்கெல்லாம் வெளியில தெரிஞ்ச ஹீரோ. தெரியாத ஹீரோக்கள் எவ்வளவோ பேரு தெரியாமலே செத்து போயிட்டாங்க. நாட்டுக்காக உசுர கொடுத்த எத்தனை பேர் நமக்கு தெரியும்? ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் போராடி இருக்க மாட்டாங்களா? தமிழ்நாடு பூரா எவ்வளவு பேர் இப்ப கொடிகாத்த குமரன் அந்த கொடிகாத்த குமரனோட யாராச்சும் ஒரு ரிலேஷனை சொல்லுங்க பாப்போம். எங்கேயாவது உயிரோட இருக்க மாட்டாங்க, வம்சமே அழிஞ்சு போச்சா என்ன? இருக்கும்ல. எல்லாருமே ஹீரோ தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவுங்கள எடுத்து அவங்கவுங்க வசதிக்கு ஏத்தாப்புல நாம என்னத்தை இதுல வந்து செய்யலாம். இவங்க உயிரோட இருக்கிறவங்களை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. செத்து போனவங்களை வச்சு எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் பிரச்சனை பண்ண வேண்டியது. இப்ப யாருங்களுக்குள்ள உங்களை கேட்டா, யாராச்சும் உங்களை கேட்டாங்க, ஐயா யாருங்க தேச தந்தை? போய் பேசுங்களேன், ஐயா மோடி கிட்ட பேசுங்க. எப்படிங்க நீங்க தேச தந்தையோட போட்டோவை நீங்க நேதாஜி இதெல்லாம் போட்டுருக்க நோட்ல, எதுக்கு நீங்க காந்திஜியை போட்டிருக்காங்க? உங்க நம்ம இதுல வந்து மாத்தம், இது ஒரு பிரச்சாரமா முன்னெடுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து கிளப்பி விட்டுதான் நீங்க இங்குள்ள வந்து நீங்க இருக்க இல்ல, நல்ல ஜாலியா இருக்கு சார். ஆனா போராடுது உண்மையில இந்த அறிவெல்லாம் வந்து நமக்கு தெரியாது சார். இப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய மூளையோ இத்தினூண்டு மண்டைக்குள்ள அடக்கி வச்சிருக்காப்புல ஐயா, பெரிய விஷயம்தான். நல்லா இருக்க இந்த பேச்சை நம்பி. ஆனா ஆல்ரெடி கலப்பிருப்பாங்க இந்நேரத்துக்கு, அது ஓடி இருக்கும். அது புயல் வேகத்துல போயிட்டு இருக்குன்னு வைங்கள, ஒரு பக்கம் நேதாஜியா பிரியும், ஒரு பக்கம் காந்திஜியா பிரியும். ஆனா சுதந்திரம் வாங்கிருச்சு நாங்க பத்தியில, அதைத்தான் எங்களால் நம்பவே முடியல. 10 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பயலுக்கு போயிடலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சுதந்திரம் வாங்கியாச்சு. நேதாஜி பரம்பரையா, நம்மளாம் நேதாஜி பரம்பரை தானே சொல்லிக்குவோம். அந்த நேதாஜி பரம்பரையோட போயிட்டு நாட்டில் நடக்கிற அந்த அநியாயங்களை கொஞ்சம் தட்டி கேட்டீங்கன்னா உடனே வந்து சொல்லி அவர் ஸ்டைல்லையே வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்க. வெள்ளைக்காரன்ட்டே போராடி அவருக்கு பயந்து வாங்கிட்டு போயாச்சு. அவர் வழியில தானே இருக்கீங்க நீங்களும். கரெக்டு தானே? சரிங்களா? ஒண்ணு வேணாங்க ஐயா, இந்த மல்யுத்த வீராங்கனைகள் மறந்தே போயிட்டோம் நம்ம எல்லாம். அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் எப்படியோ எல்லாத்தையும் மறந்துடுவோம். எதெல்லாம் வந்து நமக்கு மறக்கணுமோ, எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் தூக்கி கொண்டாந்து நமக்கு முன்னாடி தேவையில்லாம அள்ளி கொட்டுறாங்க, விளையாடுங்கப்பான்ட்டு. எதெல்லாம் நமக்கு முக்கியமோ, எதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமோ அதை பத்தி எவனுமே தொடர்றது கூட கிடையாது. அதெல்லாம் ஒரு தீண்டாமை பொருள் மாதிரி தொடாமலே வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்மளை இப்படியே வச்சு காலத்தை ஓட்டிடுவாங்கல்ல. இருந்துட்டு போட்டும், பரவாயில்ல.
பரவாயில்ல அடிச்சுங்க. இதுக்கு மேல நம்ம என்னத்த சொல்ல முடியும்? நல்லா தெரிஞ்சுங்க, காந்திஜியும் சரி நேதாஜியும் சரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோரஸா சொல்லுவாங்க, என்ன கொடுமை இந்தியா இதெல்லாம். நன்றி.